ஓகே, வணக்கம் நண்பர்களே. இதுக்கு தான் நம்ம இந்த ஜாக்கெட்டை வெட்ட போறோம். இப்ப நம்ம இதை நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இது மேக்சிமம் 1 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி 1 இன்ச்சு வர்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. இதை கரெக்டா வெட்டி விட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணி வெட்டிடுங்க. இதுல உள் பக்கமா இது அளவு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் சொல்லித்தரேன். இது பாருங்க, 18 இருக்கு. இது இங்க நம்ம பக்கத்துல புரிஞ்சுக்குவோம். அடுத்து ஒரு அளவு எடுக்கணும். கழுத்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு பாருங்க. இந்த ரவுண்ட் திரும்புற ஆஃப் பண்ணு. இப்ப இந்த கழுத்தோட அளவை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு இப்படி சுருக்கம் இல்லாம வச்சு பாருங்க. இந்த ரவுண்டு திரும்புற இடத்துல கரெக்டா இப்படி டேப்பை வச்சு அளந்து பாருங்க. 6.25 வருது. ஆனா நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் பேக் சைடா திருப்பி போட்டு நல்லா எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு இதுல இருந்து அளந்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் கீழே வரைக்கும் இப்படி அளந்து பாருங்க. 7.25 வருது. 7.25 இங்கே நோட் பண்ணிக்கிங்க. இதுல நோட் பண்றதுனால ஒன்றும் ஆகாது. 7.25. ஓகே, ரைட். இப்போ நம்ம லென்த் அளந்து பார்ப்போம். லென்த்து கரெக்டா 13 இருக்கு. இந்த 13 இப்படி ஏற்றி மார்க் பண்ணுவோம். ஒரு மார்க், இந்த மார்க்கில் வந்து ஓகே. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. பக்கத்துல தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கோடு போடுங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம வரைஞ்சது 3 இன்ச்சு அளவு எடுத்திருக்கோம். இந்த 3 இன்ச்சிய அப்படியே இங்க வச்சிடலாம். இங்க 3 இன்ச்சிய அப்படியே வைங்க. இதை அப்படியே கோடு போடுங்க. அப்புறம் இந்த ஷோல்டர் எடுத்துக்குங்க. ஷோல்டர் 2 ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்மளுக்கு 2.25 வைக்கலாம் அல்லது 2 வைக்கலாம். நான் 2.25 வைக்க போறேன். இங்கேயே 2.25 வச்சுக்கோங்க. டீசிங் மார்க் நல்லா உழுகுதா என்னன்னு தெரியல. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. ஓகே, இப்ப இந்த சென்டரா இதை பிடிச்சுக்குங்க. பிடிச்சிட்டு இது எவ்வளவு இப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கோங்க. இந்த கோட்ல இருந்து இது வரைக்கும் கழுத்து எவ்வளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டா இது வரைக்கும். இந்த ஸ்கேலை வச்சு இந்த முன்பக்க ரவுண்ட் இருக்குல்ல, இதை வச்சு கரெக்டா இங்கே இருக்கிற மாதிரி இப்படி ரவுண்ட் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இதனோட ஹைட்டை பார்ப்போம். இந்த ஹைட் எவ்வளவு இருக்கு.
இப்படி எச்சு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த பேக் தட்டுல என்ன அளவு இருக்குதோ இதை எடுங்க. நம்மளுக்கு 8 வந்திருக்கு, 8 வைக்கலாம். நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் ஃபுல்லா இதுல அளந்தோம் இல்லையா, அது இங்க 18 வருது. இங்க இருக்குன்னு தெரியல, 18 நம்ம இங்க எழுதிக்குவோம். 18ல பாதி 9.25. 9.25 இந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேரா 9.25 இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்க 8 இன்ச்சு. ஓகே, ரைட். இப்ப இதே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். இது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேல தள்ளி கோடு போட்டுக்கணும். இது ரெண்டுலயும் பாதி இப்படியே வச்சுக்கோங்க. வச்சு இதுல பாதி, இங்கிருந்து 1.25. இந்த ஸ்கேலை வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த லைன்லயும் முட்டுற மாதிரி, இங்கேயும் முட்டுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஆமால் ரவுண்டு 7.25 எடுத்திருக்கோம். இந்த 7.25 வருதான்னு செக் பண்ணிப்போம். கரெக்டா வருது. அவ்வளோதான். இப்படிதான் மெஷர்மெண்ட் பார்க்கணும். அப்படியே ரவுண்டு போட்டுக்குவோம். கீழே வந்து மார்க் பண்றதுக்கு இதைய 2ஆ மடிச்சு இப்படி வச்சு இங்க ஒரு மார்க் வச்சுக்குவோம். இது 2 மேல் மார்க்கையும் இதையும் இப்படி இணைச்சு விட்டுருங்க. பேக் சட்டை ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல இருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருங்க. இங்க கீழே நம்ம பிளீட் பிடிப்போம் 1/2 இன்ச்சு, அதுக்காக 1 இன்ச்சு, அப்ப 2 1 3. நான் எதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமா வைக்கிறேன். ஏன்னா நான் பிளீட் வந்து 1/2 இன்ச்சு கொஞ்சம் அதிகமா பிடிப்பேன், அதனால ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதைய ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பேக் கட்டு டிராயிங் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். நீங்க திரும்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தோ இந்த இதைய இப்படியே வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இதைய இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஜக்கா. அவ்வளவுதான். இது வந்து 1/4 இன்ச்சு விட்டு வெட்டணும். அது கடைசியா நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். கைக்கு வந்து இப்படி இப்படி இந்த ஃபோல்டிங் வந்து மடிச்சுக்கணும். இப்படி இருக்கணும். இது 2 ஓப்பன் இந்த சைடு இருக்கணும். இது என்ன பண்ணணும்னா இப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டு இப்படி கீறிக்கிங்க. ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டா அந்த எச்சு கம்மியா இருக்கிறத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க. இதையே இப்படி ஸ்ட்ரெயிட்டா வெட்டிக்கோங்க. திரும்ப பக்கத்துல ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டு ரைட். அளவு ஜாக்கெட் எடுத்து இப்படியே இதை வச்சுட்டு இதனோட லென்த் எவ்வளவு இருக்கோ அதையே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த மார்க்ல இதை நேரா வச்சுக்கோங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க. இதைய இப்படி வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்படி இழுத்து இங்க ஜாயிண்ட்டுக்கு நேரம் ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க். ஓகே, இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கிறதுல ஒரு கோடு. இது பினிஷிங் அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இங்க ஒரு கோடு.
அவ்வளோதான். இதை வச்சுட்டு இந்த ஸ்கேல் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை. இதைய இது ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதைய வச்சு பாருங்க. இந்த ஜக்கா இந்த நம்ம மார்க்கு கரெக்டா இருக்காது. கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. இந்த சைடு கையில போட்டுட்டு இதை கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். நேரம் இங்க வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா கூட வச்சுக்கோங்க. இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இதுல ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. நான் இது இல்லாமயே வெட்டுவேன். இருந்தாலும் உங்களுக்காக சொல்லி தரேன். இப்போ கொஞ்ச நாளா நானும் இதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இங்க இருந்து இப்படி ஒரு அவ்வளவுதான். ஸ்லீவோட லைன் கிடைச்சிருச்சு. ஓகே, அவ்வளவுதான். இது எக்ஸ்ட்ரா தையல் விட்டுட்டு வெட்டிடலாம். இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க மடிச்சு தைக்கிறதுக்கு. இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இது சென்டர் ஜக்கா. அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா. இதுல இருந்து கவர் தட்டு எடுத்துக்கோங்க. கவர் தட்டு கைக்குழி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஒரு 1/2 இன்ச். அவ்வளவுதான். இது அடையாளத்துக்கு ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸ்லீவ் வேலை முடிஞ்சு. இந்த ரவுண்ட் பார்ட் அதிகமா இருக்கிற பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா இப்படி திருப்பி இங்க இருந்து கிராஸ் போடலாம், இங்க இருந்து கிராஸ் போடலாம். ஆனா நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா வெட்டுறதுனால இதைய இப்படியே போடுறோம். ஜாக்கெட்ல பார்க்கலாம். கிராஸ் கட்டிங் இருந்தா கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளும் கிராஸ் கட்டிங் போட்டுடலாம். அப்போ வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லது இந்த பாயிண்டும் எடுத்துக்கலாம். நான் இந்த பாயிண்ட் எடுக்க போறேன். இந்த பாயிண்ட இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதைய இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கிராஸா இந்த இடத்துல இதையே இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. இதான் கிராஸ் கட்டிங். இது நீங்க கிராஸ் அதிகமாகவும் போடலாம், கம்மியாகவும் போடலாம். ஓகே. இதைய இப்படியே இதுக்கு மேல ஒரு மார்க். இதைய இந்த ஃப்ரண்ட் தட்டு எந்த பேக் தட்டு எந்த பொசிஷன்ல இருக்கோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. என்ன பண்ணலாம்னா இப்படியே வெட்டிக்கணும். கிராஸ் இதுல இருந்து எத்தனை இஞ்சி வைக்கிறேன்னு பாருங்க. கரெக்டா 4 இன்ச்சு வச்சிருக்காங்க. 4 இன்ச்சு வச்சிருக்கேன். என்ன எச்சா வச்சுக்கலாம். இதைய அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதைய அப்படியே பேக் தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த நம்ம தையல் பிடிக்கிறதுக்காக இதுல ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறாது. இப்ப நம்ம கழுத்து எவ்வளவு வச்சோம், இதுல 3 வச்சிருக்கோம். இதே 3 இந்த மார்க்கில் இருந்து வைங்க. இதான் ஃப்ரண்ட் தட்டு வெட்டும் மெத்தேடு. இப்படி வச்சுட்டு இது ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணலாம்னா நான் வந்து எப்பவுமே இதுல இருந்து 1 இன்ச்சு வைப்பேன். இது உங்களுக்கு ஷோல்டர் சிறுசா இருந்தா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கம்மி பண்ணிக்கலாம். இல்ல இங்க இருந்து ஒரு வேற ஐடியா இருக்கு, வேற மெத்தட் இருக்கு, உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இங்கிருந்து நம்ம ஒரு இஞ்சி நான் வைக்கிறேன். இதே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு நம்ம இதுதான் ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் எடுக்க போறோம். இந்த அளவு ஜாக்கெட் எடுத்து இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த ஷோல்டரை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஊப்பட்டி சைடு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையே இங்க நம்ம தையல் அளவு பிடிக்கிறதுக்கு இருக்கிறது நேரம் இப்படி வச்சுக்கோங்க. இதுல இந்த கழுத்துல இன்னொன்னு என்னன்னா, இப்படி ப்ராடா எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இதுல ப்ராடா இல்லை, ஒரு சிலது இப்படி ப்ராடா வரும், இப்படி வரும், அதையும் பார்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு இப்படி வச்சு இது வரைக்கும் சுமார் ஒரு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு கணக்கு வச்சு இப்படி வச்சுட்டு இதையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுறணும். இது கரெக்டா நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கு. இது மேல இதுக்கு மேல தையல் எக்ஸ்ட்ரா விடணும். இதையே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு கரெக்டா எடுத்துட்டு கரெக்டா போட்டுக்கணும். நம்மளுக்கு எக்ஸாக்டா இங்கேயே வருது, அதனால நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலை எடுத்து இது இப்படி ரவுண்டா போட்டுக்கணும். இது ரவுண்டு கம்மியா வச்சீங்கன்னா இப்படி இழுத்து போடும்போது ஸ்ட்ரெயிட்டா வரும். கழுத்து இப்படி நேரா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ரவுண்டா இருந்தா தான் இப்படி ரவுண்டா அழகா உட்காரும். ஓகே, அடுத்து இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க, பட்டி இந்த பட்டி இல்லாம ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 3.25 இருக்கு. இப்படி உள்ள தள்ளி அளக்கக்கூடாது. தள்ளி அளந்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்க வரும் 3.5 ஒரு பாயிண்ட் வரும். இப்படி முன்னாடி கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி அளந்துக்கோங்க. 3.25 இருக்கு. 3.25னா நான் ஒரு 3/4 இன்ச்சு தான் சேர்த்து வைப்பேன். நீங்க எவ்வளவு பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் 1/2 இன்ச்சு பிடிப்பாங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 3.25ல இருந்து இப்ப இதுக்கு 1/2 இன்ச்சு இதுக்கு 1/2 இன்ச்சு வச்சோம்னா 1 இன்ச்சு ஆகும். இப்போ 3.25 to 4.25 வரும். நான் 3/4 இன்ச்சு தான் வைப்பேன். நான் அளவா தான் பிடிப்பேன். ஓகே, 3.25 to 3/4 4 இன்ச்சு நான் வச்சிருக்கேன். இதை எப்படி வைக்கணும்னா இதே ஊப்பட்டி சைடு எடுத்து இதைய இப்படி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே கிராஸா இருக்கிறதுனால இழுக்க வேண்டாம். இந்த தையல் நம்ம விட்டுருக்கிற இந்த இடத்துல வச்சுட்டு இப்படியே அந்த கோட்டுக்கு நேரம் இப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தையல் எங்க இருக்கோ இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஃப்ரண்ட் கிராஸ் லென்த். ஓகே, இப்படி இழுத்துறக்கூடாது. இழுத்தீங்கன்னா ஏற்கனவே அது கிராஸே எச்சா இழுத்துட்டு வரும். நல்லா இதை எடுத்து விட்டு இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இது பினிஷிங் அளவு, இது தையல் பிடிக்கிறதுக்கான அளவு. இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஜாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ள எவ்வளவு பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க, 2.5 இன்ச்சு தான் இருக்கு. அவங்களுக்கு இது கப் ஷேப் உட்காரலன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இங்க கழுத்துக்கிட்ட இப்படி வருதுன்னு சொல்றாங்க. கரெக்டா கப் ஷேப் இங்க வரணும், இப்படி வரணும். அதனால இந்த மாதிரி வச்சீங்கன்னா தான் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா இருக்கும். ரைட், இப்ப இது எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த கிராஸ் பகுதியை எடுத்துக்கோங்க. இது 3/4 இன்ச்சு தான் இருக்கு. நான் 1 இன்ச்சியா வைக்க போறேன். 3/4 இன்ச்சு கம்மி. அவங்களோட இது ஹைட்டுக்கு அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 3/4 இன்ச்சு கம்மி. அந்த ஏற்கனவே இந்த சைடு 1 இன்ச்சு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த சைடு 1 இன்ச்சு எடுத்துட்டு
இந்த மார்க்கில் இருந்து இந்த கீழே இப்படி மார்க் போட்டுக்கோங்க கிராஸா. இதையே அப்படியே கிராஸா போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இது இங்கிருந்து இந்த டாட் அளவில் இருந்து இது வரைக்கும் இந்த மார்க்லயே வைக்கக்கூடாது. இங்க இங்க இந்த மார்க் இப்படி அடையாளம். இதையே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே. இதில் இருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள துணி விடுறது பிரிச்சு தைக்கிறதுக்காக. பிரிச்சேன்னா உடம்பு லூஸா டைட்டா ஆச்சுன்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா வைக்கிறது நம்ம சீமாலான்ஸ். அடுத்து இது தையலுக்காக இதுல அரங்கி விட்டுருங்க. அதே பூப்பட்டி சைடு எடுத்து இதுல ஜாயிண்ட் வச்சு கம்மியா இருக்கு. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் தட்டோட ஜாயிண்ட் எங்க இருக்கோ அந்த ஜாயிண்டை இப்படி வைங்க. இப்படி வச்சு ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது. சும்மா நார்மலா இப்படி இழுங்க. இங்க ஒரு மார்க்கு, இங்க ஒரு மார்க். இது பினிஷிங் அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இந்த சென்டர் தையலுக்கும் இதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் மார்க்குக்கும் இதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் தட்டு டிராயிங் முடிஞ்சிச்சு. இதைய நம்ம இப்படியே வெட்டணும். வெட்டும்போது உங்களுக்கு சொல்றேன். இதைய இப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இது இவங்க இது சும்மா மேலாப்புல வச்சு காமிக்கிறேன். இது இவங்களுக்கு இது வரைக்கும் தான் இருக்கு. அப்ப நம்ம இதுல தையல் பட்டி அடிக்கிறதுக்காக கொஞ்சம் அரைஞ்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்படி வெட்டுக்க என்ன பண்ணணும்னா இதையே இப்படி வெட்டிக்க கூடாது. இது ஸ்ட்ரெயிட்டா வெட்டுக்கணும். இந்த சென்டர் மார்க் இதையே இப்படி கொண்டு வரணும். இப்ப என்ன பண்ணேன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டா கிராஸ் கப் ஷேப் கரெக்டா உட்காரணும்னா இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு இப்படியே கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்படி இது பண்ணிட்டு இதைய அப்படியே இந்த சைடு இப்படி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இங்க ஜக்காவை போட்டுக்கோங்க. நம்ம மெயின் டாட் பிடிக்கிற ஜக்கா. அவ்வளவுதான். இப்ப இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல இருந்து கரெக்டா இந்த ஜக்கா இப்படி இப்படி வெட்டிக்கோங்க. ஓகே. இப்ப இதுல 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக பிடிக்கிறதுக்காக விட்டுட்டு அப்படியே அந்த மார்க்கு பக்கத்துல 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கணும், வெட்டிக்கிங்க. ஓகே ரைட். ரெண்டு தட்டு வெட்டிட்டோம். இன்னும் வேலை இருக்கு. இது என்ன பண்ணீங்கன்னா இதைய இப்படி இப்படி வச்சு அளந்து பாருங்க. இது தையலுக்காக விட்டுருவோம். தையலுக்காக இது நம்ம பிடிக்கிற அளவு 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சில் இருந்து இப்படி அளந்து பாருங்க. இந்த அளவுக்கு வருது. இது எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம இந்த ரவுண்டு ஷேப் அதிகமா எடுத்திருக்கோம், இது கம்மியா இருக்கு. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லைட்டா கிராஸ் பண்ணிக்க. கிராஸ் பண்ணிக்கிங்க. இது நம்ம உங்களுக்கு ஜக்காவனு போட்டு காட்டுறேன். இது தையல் பிடிக்கிறதுக்காக. அப்பதான் உங்களுக்கு சோல்டு பால் வராம. இதைய
நான் இந்த அளவுக்கு தான் பிடிப்பேன். நீங்க அதிகமா பிடிக்கிற மாதிரி இருந்தா அதிகமா கூட வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதைய ஃப்ரண்ட் அந்த கை சுருக்கம் வராம இருக்கிறக்காக இதைய ஃப்ரண்ட்ல எடுத்துக்குவோம். அப்படியே அரைஞ்சிக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட எடுங்க. நான் அரைஞ்சி எப்பவுமே எடுத்துருவேன். ஓகே, என்ன பண்றாங்க, இது கட் ஷேப்பா இங்க சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஸ்டைல்ல கட் ஷேப் வைக்கலாம். இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா கிராஸா போட்டுக்கோங்க. கிராஸ் ஆனா அதுக்காக இப்படி போட்டக்கூடாது, இப்படி கிராஸா போட்டக்கூடாது. இதுல இருந்து பார்க்கும்போது இது கிராஸா இப்படி தெரியும். அவ்வளவுதான். இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அடுத்து இதை சென்டர் பண்ணி இது இப்படியே இது பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இப்ப இதனோட நேர் மடிப்பு தெரியும். இப்ப இப்படி போட்டுக்கோங்க. இப்ப இதுதான் மார்க் தெரியுதா என்னன்னு தெரியல, அழுத்தி பண்ணிக்கேன். ஓகே, இப்ப இதை இப்படி பண்ணீங்கன்னா இந்த கிராஸ் பாயிண்ட் தான் பர்ஃபெக்டா உட்காரும். என்ன பண்ணான்னா இதுல எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா கப் ஷேப் ஒரு ப்ராப்பரா இல்லாம இருக்கு. எப்படி இருக்குன்னு ப்ராப்பரா இல்லை. நம்ம இதை கரெக்டா பண்ணணும்னா இந்த மார்க்கையும் பண்ணிக்கிங்க, இங்கேயும் பண்ணிக்கிங்க, இதுவும் பண்ணிக்கிங்க. அப்ப இது 2 டாட்டு, இது ஒரு டாட்டு, 3 டாட் கரெக்டா பினிஷிங் நீட்டா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகே ரைட், அவ்வளவுதான். இது அப்படியே பேக் தட்டு மேல வச்சு இது பார்க்கும்போது இதை வச்சு பார்க்கும்போது இது கரெக்டா இருக்கணும். இது எச்சு கம்மி இல்லாம, இங்க எச்சு கம்மி இல்லாம இப்படி இந்த ஷேப் தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த ஷேப் தெரியுதுங்களா? அதனால இது பர்ஃபெக்டா இருக்கு. இதுதான் மெத்தட். இப்படி வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவும் முடிச்சாச்சு. அடுத்து பட்டி நம்ம இங்க அரைஞ்சி, நான் கம்மியா தான் முடிப்பேன் அரைஞ்சிக்கு, அதனால இது வைக்கும் போதே 3/4 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு அரைஞ்சிக்காக சொல்லி காட்டுறேன். இது எவ்வளவு வருதுன்னா, இப்படி உள் பக்கமா வச்சு இப்படி அளக்கூடாது, இந்த முன்னாடி பக்கமா வச்சு இப்படி அளந்துக்குங்க. எனக்கு 3/4 வருது. இதை இங்க குறிச்சுக்குங்க. அடுத்து இந்த கடைசியில பாருங்க, இதுல அரைஞ்சி தையலுக்கு போக இதை விட்டுருங்க. இது ஜக்காவுக்கு நேரம் எவ்வளவு வருது? 3.5 வருது. 3.5. ஓகே ரைட். இது 3/4, இது 3.5. இது 3/4ங்கிறது நீங்க 4 இன்ச்சு அதிகமாக கூட வச்சுக்கலாம், 4 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா முன்பக்கம் அந்த மாதிரி கம்மியாகவும் இருக்கு, சில பேர்த்துக்கு அதிகமாகவும் இருக்கும். நான் கரெக்டான அளவே வச்சுக்கிறேன், 3/4 வைக்கிறேன். ஒரு 4 இன்ச்சு வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா கம்மியா தான் போயிடக்கூடாது, ரொம்ப அரைஞ்சி கம்மியா போயிடக்கூடாது. இதுல நம்ம இந்த கரை பகுதியில பட்டி வெட்டலாம். ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதைய தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது கீழே 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இதைய ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இது லெவலா இருக்கும். 3/4 முன்னாடி பக்கம். இந்த மார்க்கல் டேப் உள் சைடா இப்படி வச்சுக்கோங்க. 3/4ங்கிறது நானும் 1/4 இன்ச்சு அதிகமாகவே வைக்கிறேன்.
இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த கிராஸ் எனக்கு 4.25 வருது. இந்த 4.25 இந்த மார்க்கில் இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3/4 இன்ச்சு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க அரைஞ்சு இந்த நாலு வச்சிருக்கோம். இதுல இருந்து 4 இன்ச்சு அதிகமா தான் வச்சிருக்கோம். அப்ப 3.25. இந்த 3.25ல இருந்து 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி வரும். 3.25ல 1/2 இன்ச்சு கம்மி பண்ணா 3.25 வருது. இந்த 3.25 இப்படி வச்சுக்கோங்க. இந்த மார்க்குக்கு நேரம், அதாவது இந்த 4.25க்கு நேரம் இங்க வச்சுக்கோங்க. ரைட். இந்த பின்னாடி பக்கம் 7 இன்ச்சு இருக்கு. இந்த மார்க்கில் இருந்து அதே 7 இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இதுல எவ்வளவு எடுத்தோம்? 3.5 இன்ச்சு. இந்த 3.5 இன்ச்சைய இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். அவ்வளவுதான். இந்த ஸ்கேலை வச்சு இப்படி இந்த மார்க்கையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கேலை எடுத்து இதைய இப்படியே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இங்க இருந்து 7 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இதுக்கு நேரா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதைய இப்படி கட் பண்ணிக்கலாம். ரைட். இது இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா, ஒரு சிலர் இப்படி மடிச்சு அடிச்சுட்டு திருப்புவாங்க. நான் அடிக்கிற மெத்தடு கொஞ்சம் மாறியா இருக்கும். அது இப்படி மடிச்சு அடிச்சிருவேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி மடிச்சு அடிச்சிருவேன். இது முன்னாடி பக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்காக இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, ஸ்லீவ், கை, பட்டி துணி. ஓகே, ரைட். அடுத்து இந்த பேக் தட்டுல தைச்சுட்டும் திருப்பிக்கலாம், இல்ல வெட்டி விட்டுட்டும் நீங்க அடிச்சு சாதா ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தைக்கலாம். இல்ல நீங்க இது இந்த மார்க்லயே தைச்சுட்டு லைனிங் வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். ஆனா நான் அப்படி தைக்க போறது இல்லை. இதை 4 இன்ச்சு வெட்டிட்டு அடுத்து நான் அப்படியே அதுலயே தைக்க போறேன். கால் இன்ச்சு டாட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பேக்கு, ஃப்ரண்ட், கை, பட்டி துணி. அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று என்னன்னா, இதை இப்போ இதில் எவ்வளோ வச்சிருக்கோம்? இதுல 4ல ஒரு 1/2 இன்ச்சு போச்சுன்னா 3.5, 3.25, 3.5. இதுல 3.25, அதிகபட்சம் 3.25, 3, 6, 6.25. எடுத்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வெட்டிக்கோங்க. அதிகபட்சம் 10 இன்ச்சுக்கு மேல வர்றாது. இது ஊப்பட்டி. இது ஊப்பட்டி. நம்ம வெட்டி ஸ்டிச் பண்ற வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன்.
இது ஜாக்கெட் வந்து இதுதான், அவங்களே லைனிங் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் மேட்ச் பண்ணல. இதுதான் ஜாக்கெட்டு. அப்படியே போட்டு வெட்டி, இது லைனிங்கை எப்படி போட்டு வெட்டி, இது கை பார்டரு, கீழே இடுப்பு பார்டரு எப்படி கொடுக்குறேன், எப்படி வெட்டி எப்படி டிச் பண்றேங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கமா சொல்றேன். இது என்னோட முதல் வீடியோ, அதனால எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இதானா வாய்ஸ் எல்லாம் கரெக்டா எப்படி பொருந்ததுன்னு தெரியல. ஓகே.